வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ஆனியன் சமோசா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்பால் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சூடு பண்ணியாச்சு, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இது நார்மல் வாட்டர் தான், சுட தண்ணி இல்லை. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை நம்ம நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ சமோசா உள்ள வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடியாக இல்லை, நல்லா மெலிசா நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி பதத்துக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெலிசா திரட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா மெலிசா திரட்டி எடுத்தாச்சு. பாருங்க, எந்த அளவுக்கு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இப்போ திரட்டின இந்த சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி மாதிரி நல்லா வேக தேவையில்லை. இந்த மேலே இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுத்து. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ சம்சா ஷீட் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரத்திலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை 3ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஷீட்டாக கட் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் பதம் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பதத்தில் இருக்கணும்.
பாருங்கள் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீட் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி மடித்து இந்த ஒரு கோன் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ கோன் ஷேப்பில் வந்துக்குது. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை இந்த கோன் உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக நம்ம இங்கே இப்படி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை மூடிடலாம். சூப்பராக இது பாருங்க மூடியாச்சு. இப்போ சம்சாவை ரெடி பண்ணியாச்சு. ஆயிலில் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போ மிதமான தீயில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ சம்சா நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு பாருங்க. சூப்பரான இப்போ ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.